ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஃப்ரெண்ட்ல நிக்க வண்டி எல்லாம் கொஞ்சம் கூட மூவ் ஆகிய மாதிரியே தெரியல. முன்ன நிக்க வண்டி எல்லாம் கொஞ்சம் மூவ் ஆனா தானே நமக்கு போக முடியும். ஏன் என்ன எப்படி பாத்துக்கிட்டே இருந்தா? ஏங்க, ஜூலி அழுதுகிட்டே இருக்கா. பாப்பாக்கு இப்படி காய்ச்சல் அதெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்ப இந்த டிராபிக் கிளியர் ஆகி எப்பங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு பேச்சு அறியது? என்ன கொஞ்ச நேரம் போட்டுக்க. பெத்தவ மனசு பதறுது. என் பிள்ளைக்கு அழத்துக்கு கூட தெம்பில்ல. சரி சரி, அதான் போலீஸ்கார எல்லாம் நிறைய கூடி நிக்காவ எல்லாம் ஏதாவது செய்வாவ. இப்ப போயிடலாம். இப்படிதான் 3 மணி நேரமா சொல்லிக்கிட்டே இருக்குதியா. பக்கத்துல எதுனா நடந்து போற தூரத்துல ஆஸ்பத்திரி இருந்தா கூட நான் தூக்கிட்டு ஓடி இருப்பேன். பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு. கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கிறது எனக்கு மறந்துட்டேன். ஜூலி உடம்பு சரியில்லை, நீ போன் பண்ணி கூப்பிட்டத நானும் அவசரப்பட்டு வெளியில இருந்து ஓடி வந்துட்டேன். வந்த வேகத்துல இங்க கோயில் திருவிழா நடக்கதே மறந்துட்டேன். எப்போ வர பாதைக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஒன்னும் செய்ய முடியாது. இங்க பார்த்த எல்லாம் பைக்குக்கார மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பேரியாவ. என்ன மக்களே, இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். இப்ப போயிடலாம். என்ன வருண், அர்ஜுனனை வர மாதிரியே தெரியல. போன் பண்ண நேரத்துக்கு கிளம்பி இருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கணுமே. நடந்திருந்தா கூட இந்நேரத்துல மண்டபம் போய் சேர்ந்திருக்கலாம் போல. கொஞ்சம் புரிஞ்சு நிலன் யாரையாவது ஏற்பாடு பண்ணிருப்பான். ஒருவேளை அர்ஜுன் போக மாட்டேன்னு சொன்னா கூட கவினையாவது அனுப்பி விட்டுருப்பான். பார்த்த இல்ல டிராபிக் எப்படி இருக்குன்னு. கவினாவது வருவேன், கொஞ்சம் பொறு. ஐரா வேற அழுதுகிட்டே இருக்கா. திருப்பி உங்க அம்மா போன் பண்ணாவ. என் பிள்ளைக்கு அழகு சத்தம் கேட்கச்சிலே ஒரு மாதிரி இருக்கு. சரி இரு, அவ எல்லாரும் இருக்கியாவ எல்லாம். அர்ஜுனோ கவினோ இப்ப வந்துருவாவ. ஐயோ தேக்க சூப்பரா இருக்க. அனமி நீ கூட அழகாட்டா இருக்க. உன் மூஞ்சிக்கு இந்த துணி பொருத்தமா இருக்கு. ஏக்கா, இந்த துணியை நான் போட்டிருக்கிறதுனால என் மூஞ்சி அழகாட்டு இருக்கா, இல்லனா நான் இந்த துணியை போட்டிருக்கிறதுனால இந்த துணி அழகா இருக்கா? மெண்டல். ஏக்கா நீ சொல்ல, அவ கிடக்கா. நீ இந்த துணியை போட்டிருக்கிறதுனாலதான் இந்த துணிக்கு அழகு. ஆனா இந்த துணி தான் அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. இது எங்க அத்தா எடுத்து கொடுத்த துணி. ஏடி, எவன் உனக்கு அத்தா? கார்த்திக் அத்தான தான் சொல்லேன். அவன் எனக்கே தேவையில்ல, நீ என்னடானா அவனை அத்தான் போத்தாங்கிற. உனக்கு தேவையில்லன்னு நான் என்ன செய்யுதுக்கு? ஏக்கா இந்த துணியை கார்த்திக் அத்தானா எனக்கு எடுத்து கொடுத்தது. அழகாட்டு இருக்கலாம். ஆமா நம்பி, சூப்பரா இருக்கு. கார்த்திக் செலக்ஷன் கூட சூப்பரா இருக்கு. கலர் செலக்ஷனா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும். ஏக்கா உன் ஃப்ரெண்டுக்கு அதுக்கு கேக்கிய மாதிரி கொஞ்சம் சொல்லுதியா? அத ஏடி, என்னைய கடுப்பாத்தலனா உனக்கு உறக்கமே வராதா? இப்படி என்கிட்ட கத்திய போலதானே அந்த மனுஷனுக்கிட்டையும் கத்துவேன். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல கண்டியா. கார்த்திக் தான் எவ்வளவு பாவம் தெரியுமா. 4 நாளைக்கு முந்தி இவ ஒழுங்கா சமைச்சு கொடுக்காம பாவம் ரசத்துல மிளகு பொடியும் சாம்பார்ல உப்பும் இல்லாம காய்ச்சி பறக்கி போட்டிருக்கான். பாவம் போல இவளுக்கிட்ட ஒண்ணுமே கேட்காம தின்னுகிட்டு போய் கிடந்து உறங்கிருக்காரு தெரியுமா. உப்பு டப்பாய கூட கழுவி கமத்தி போட்டிருக்கான். ஏண்டி, அந்த ஸ்வீட் டாக் உன்கிட்ட இப்படியே சொல்லுது? ஏன்டி, நீயே ஒரு தெருநாய் தான். நீ அத்தான தெருநாய்ங்கிறியா? அனமே அவ அக்காவா இருக்கிறதுனாலதான் கார்த்திக் அண்ணா உனக்கு அத்தான். இவ அக்கான்லாம் எனக்கு தேவையே இல்ல. பாவம் அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்தி வாடா தியாச்சி அடிக்கியா. அப்படி அந்த ஸ்ட்ரீட் டாக் உன்கிட்ட சொல்லிச்சா வந்து? ஸ்ட்ரீட் டாக் மேல சொல்லி வேலையை வச்சுக்கிடாத. எவ்வளவு அழகாட்டி எனக்காண்டி இந்த துணி எடுத்து வந்திருக்காரு தெரியுமா. வேலைக்கு போய் மாச சம்பளத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாலுங்களே, பாவி வீட்டுக்கு மூத்த பொண்ணு நீதான், உனக்கு நீ ஏதாவது செய். மாச சம்பளத்துல 1 கிராமுக்கு மோதிரம் வாங்கினாலும் உனக்குன்னு வாங்கி போடுன்னு சொன்னாவ. கேட்கலையே. என் தங்கச்சி ரொம்ப நாளா பிரேஸ்லெட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு முதல்ல பிரேஸ்லெட் செஞ்சு கொடுக்க போறேன்னு சொல்லி சம்பள பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு சவரன்ல பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்திருக்கேன். நீ என்னடானா அந்த கோமாளி 400 ரூபாய்க்கு ஒரு துணியை வாங்கி தந்ததா அவ புராணத்தை பாட போச்சுடா. இங்க வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏடி பவளவாய் பவித்ரா, என்னடி சொன்ன? பவளவாய் பவித்ரான்னு சொன்னேன். ஏன் ஸ்பீக்கர் அவுட் ஆயிட்டோ? அந்த குரங்கு தானே பவளவாய் பவித்ரான்னு சொல்லி தந்தது. அவர் சொல்லி தரதுக்கு என்ன இருக்கு? நீ பவளவாய் பவித்ரா தான். என்ன பித்தளைய பவளத்து கூட சொல்லியா இருக்கண்டியா? அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. கண்டியாதியா, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போனாலே அவனுக்கு புராணம் தான். இவளுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த அரக்கிருக்க முக்கியமானே தெரியல. ஏக்க கண்டியா, தாலி கட்டின புருஷன். எடி பெயரே சென்னா, நீ அத்தானுக்கு டிவோர்ஸ கொடுத்து விட்டுரு. அவர் வாழ்க்கையில இருந்து நீ போய் தொலைஞ்சி எப்படியாவது நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னா நல்லது. இவ்ளா எஸ்கேப். என் கையில மட்டும் நீ மாட்டடி, அது பரவி இருக்கு உனக்கு. ஏண்டா பிரவீன் அவ்வளவு மோசமானவேனா? இந்த கல்யாணத்துக்கு அவன் கண்டிப்பா வந்திருக்கணும்ல. ஆனா மண்டபத்துல ஆள் இருக்கிய மாதிரியே தெரியல. அதுதான் எனக்கும் புரியல. நான் கூட நீ சொன்னதான் கண்டிப்பா கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தோட வருவான். உள்ள நுழைஞ்சு எப்படியாவது தியா கழுத்துல 3 முடிச்ச போட்டுலான்னு நினைச்சிருப்பான்ல. ஆனா ஆளையே அட்ரஸ் இல்ல.
அவன் கண் பார்வையில இருந்தாலாவது என்ன செய்ய யாது செய்ய நமக்கு தெரியும். பார்வையிலே படாததுனாலதான் என்னமோ தோணிட்டு இருக்கு. அத்தான் சொல்லு குழந்தையாரே. அத்தான் சொல்லு குழந்தையாரே. அத்தான் நான் போட்டிருக்க துணி நீங்க எடுத்து தந்ததுதான். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. 4000 ரூபாய் துணி. அந்த பவளவாய் இருக்குல்ல, ஆமா பவளவாய் பாவி. அது 400 ரூபான்னு சொல்லுது. என்னது 400 ரூபாய் எடுத்துட்டு போக சொல்லு. இதே மாதிரி துணி உன் அக்காக்கு எந்த கடைக்காரன் குடிக்கேன்னு நான் பாக்கேன். அத 400 ரூபாய்க்கு எவன் கொடுக்கான்னு நான் பாக்கேன். அவ கிடக்கா அழுகி போன கத்திரிக்காய். நான் அழகாட்டு இருக்கேன்ல. சூப்பரா இருக்கடா. சரி அத்தான், அப்ப நான் வரட்டா? சரி சரி பாத்துப்போம். பாத்து போன்னு சொன்னேலாம். ஸ்பேஸுக்கா போறா? இல்ல இங்கனோடி அங்கனோடி நீ எங்கேயாவது ஓடி திரிஞ்சு விழுந்துடப்படாதுலாம். இருந்தாலும் குழந்தையா கண்டியா. அது எப்படிடா? பொண்டாட்டி வேண்டாம், பொண்டாட்டி தங்கச்சி மட்டும் வேணும். எரும மாட்டு பயலை. அது குழந்தை. யாரு? அந்த அனமித்ரா குழந்தையா? ஏன் குழந்தையார் குழந்தைதான். அப்போ பொண்டாட்டி? அவளை போண்டாட்டியா கூட நான் மதிக்கிறது இல்ல, இதுல பொண்டாட்டியா? நாங்க 2 பேரும் வெயிட்டிங் தான். எப்ப அவளுக்கிட்ட இந்த டிவோர்ஸ் கிடைக்கும், நான் எப்ப அடுத்த கல்யாணம் பண்ணலாம் அப்படி நிறைய நானும் அவ தங்கச்சியும் பேசிப்போம். அது எப்படிடா? பொண்டாட்டி வேண்டாம், பொண்டாட்டி தங்கச்சி மட்டும் வேணும். அது நீ நினைக்க மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா எப்படிதான் இப்படிப்பட்ட மானம் கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்குதியாலோ? இங்க நிறுத்து. வீட்டுல அடிச்சு பிடிச்சு 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாவ. எங்க 2 பேருக்கு முத பிடிக்கணும்ல. பைத்தியக்காரா, அதுக்கு அவகிட்ட நீ பேசி பழவி இருக்கணும். பேசி பழவி பிடிக்கலன்னா சரின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுக்கலாம். இது ஒண்ணுமே இல்லாம வீட்டுல உள்ளவிய கம்பல் பண்ணாவன்னு சொல்லிட்டு தாலியை கட்டுவியான். இப்ப டிவோர்ஸுக்கு காத்துக்கிட்டு இருக்க. அறிவு இருக்கால உனக்கு? கொஞ்சம் பேசி பழவி பார்த்துட்டு அது போற ஒரு முடிவு எடுக்கணும். இப்படி உனக்கும் ஒன்னு அமைஞ்சா தெரியும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி ஐடியா எல்லாம் இல்ல. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்துட்டுனா அது ஒருத்தி கூட தான். அது ஏன் மனசுக்கு பிடிச்சு நடந்தாலும் சரி, பிடிக்காம நடந்தாலும் சரி, ஒரு தடவை ஒருத்தி கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டேன்னா ஒன்னே மாதிரி எல்லாம் டிவோர்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படவே மாட்டேன். வாழ்றனோ வாழலையோ அதுதான். உன் பிரெயினை கொண்டு மியூசியத்துல வைக்கலாம். சும்மா தான போட்டு அடிச்சுட்டே இருக்காதுங்க. ஏற்கனவே முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு தான் இருக்காவ. இருக்கிய தலைவலியில என்னமும் கொஞ்சம் கூட்டி விட்டுருவியா போல இருக்கு. நிலனா அதான் நிலன், நீங்க என்ன பண்ணிய? அதான் திருமாங்கல்யம் தான் உங்ககிட்ட இருக்கலாம், அதை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பைத்தியம் உனக்கு? நான் தான் அர்ஜுனா அனுப்ப சொன்னேன்ல. ஐயோ அத்தான், அர்ஜுனன் கிட்ட சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவர் என் கல்யாணத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். இதுல அவர்கிட்ட போய் அண்ணா திருமாங்கல்யம் அத்தான் கிட்ட இருக்கு, போய் அத்தான் கிட்ட இருந்து வாங்கிட்டு வருவீங்களா அப்படி இப்படின்னு வேலை சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிடுங்க. கோவத்துல எந்திரிச்சு போனாலும் போயிருப்பாரு. அதான் பைக் எடுத்துக்கிட்டு நானே வந்துட்டேன். முட்டாள் முட்டாள், உனக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கா? உனக்கு கூப்பிடறதுக்கு கட்டமா இருந்திருந்தா நானே அர்ஜுனுக்கு போன் பண்ணிருப்பேனே. ஐயோ அத்தான், அதான் வந்துட்டேன்ல. மாங்கல்யத்தை கொடுங்க, நான் கிளம்பேன். இந்த அப்படி பத்திரமா கொண்டு போ, பத்திரமா கொண்டு போ. சரியத்தான், அப்பனா நான் கிளம்பேன். நீங்க டிராபிக் சரியானதான் சொன்னான்னு வந்துருங்க. நிலன் நிலன் ஒரு நிமிஷம் நில்லேன். இவன் எங்க போறான்? நிலன் உனக்கூடால நானும் வந்துறேன். என கூட வர போறியா? லூசு, பாவம் அத்தான் முத்தையில இருக்காருலாம், நீ அத்தானு கூட வா. பாவமா? அவர் வருவாரு. அங்க என் பிள்ளை பசியால அழுதுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் உனக்கு கல்யாணம் வேற. இந்த டிராபிக்ல நான் இருந்தேன்னா உன் கல்யாணத்தையும் பார்க்க முடியாது. என் பிள்ளை அழுது அவளுக்கு காய்ச்சலாம் வந்துடும். அஞ்சு, அவர் அப்படிதான் எதனா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீ வண்டி திருப்ப. சரியான லூசா இருப்பா போல. அத்தையா, எனக்கு என்னமோ இப்ப டிராபிக் கிளியர் ஆயிரும் போல இருக்கு. நீ முத இறங்கு. அஸ்கு புஸ்கு ஆசை தோசை. ஏண்டி இங்க நான் ஒத்தையில இருக்கேன். இங்க பாரு, இப்ப டிராபிக் கிளியர் ஆயிரும். நீ வா, நம்ம கார்ல போலாம். சின்ன குழந்தைகிட்ட அந்த முட்டாய் தின்னப்படாது, இந்த முட்டாய் தின்னப்படாது, சாப்பிட்டா காய்ச்சல் வர ஊசி போடுவாவன் ஏமாத்தி வச்சிருப்பாவ. அதே போல 2-2.5 மணி நேரமா என்னை ஏமாத்தி இப்ப பேர்லாம் ஏமாத்தி வச்சிருந்தியா? இப்ப நான் என் அண்ணன் வந்துட்டாயா, நான் அண்ணன் கூட போறேன். ஆனா சரியான கள்ளி தாண்டி நீ. பிறகு உங்களுக்கு கூட இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, என் அண்ணன் கல்யாணத்தையும் பார்க்க முடியாது, உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்தையும் பார்க்க முடியாம போயிருங்க. அது பிறகு ஐரா வேற அழுதுகிட்டே இருக்கா. என்னதான் நீங்க டாக்டரா இருந்தாலும் அழுது பிள்ளைக்கு எதுனா உடம்பு சரியில்லைன்னா அந்த வலியை நீங்க வாங்கிட முடியாதுல்ல. அதான் நீங்க இந்த டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு வாருங்க, நாங்க முன்ன போறோம். சரியான லூசு. சரியத்தான், போயிட்டு வரோம். சரிடா, நீ தாலி கட்டதுக்கு முந்தி வரதுக்கு பாக்கேன். வந்துருவேன் நினைக்கேன். வந்துருங்க தான், நாங்க கிளம்புறோம். டே பாத்துப்போ, அவசரத்துல குடுக்குடன் ஃபாஸ்டா எல்லாம் ஓடிடாதா. சரியத்தான், நான் என்ன சின்ன குழந்தையா? கள்ள பிள்ளை அண்ணன் கல்யாணத்தை பாக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா. இவன் அவ கழுத்துல தாலி கட்டதுக்கு முந்தி நான் மட்டும் மண்டபத்துக்கு போய் சேரல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவ ஆடு ஆட போறா. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என் கல்யாணத்தை கூட பாக்காம விட்டுட்டியா அப்படின்னு. இப்ப என்னதான் செய்யுது? அவளுக்கு காய்ச்சல் அனல் மாதிரி கொதிக்குது. ஏடி என்ன செய்ய சொல்ல?
பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவசரத்துல என் மூலையும் வேலை செய்யாம போயிட்டு எப்போ வர பாதைக்கு வண்டி எடுத்துட்டேன். இனிமே என்னதான் செய்யறதுக்கு? கொஞ்சம் போறேன். பைக்ல போறவியெல்லாம் சைட்லோட நூந்து நுழைஞ்சு போயிருவியாவ. பாவம், பெரிய வண்டியெல்லாம் மாட்டிக்கிட்டியவியே தான் அப்படியே இருக்க வேண்டியதா இருக்கு. கோயில்ல விசேஷ நாள்ல இப்படி கூட்டமா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அதான் எனக்கு தான் பெருசா தெரியாது. ஏன்னா எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. சரி விடு, அதான் திருமாங்கல்யத்தை வாங்கிட்டான்லாம். மண்டபத்துல எல்லாரும் என்னைய தேடத்துக்கு முந்தி போய் சேர்ந்துடணும். அந்த பக்கம் டிராபிக் கிளியர் ஆயிடுச்சு. அந்த பக்கம் டிராபிக் கிளியர் ஆனதுனால கண்டிப்பா இந்த பக்கமும் என்னமோ 10 நிமிஷத்துல டிராபிக் கிளியர் ஆயிடும். இப்படி நேரமா காத்துட்டு நின்னதுல அவசர அவசரமா பறக்க ஆரம்பிப்பாவ. முதல்ல அந்த ரோட ஒன் வேயா மாத்தலாம்னு சொன்னேன். பேசியதை யாரு கேப்பா? கேட்டாதானே. ஏன் சார், அந்த பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததே. ஒன்னும் இல்ல, லேசான ஒரு அடிதான். பக்கத்திலே ஜிஹெச் இருந்ததுனால அங்கேயே கூட்டிட்டு போயிட்டாவ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த கார் பெரிய வண்டி வச்சிருக்கவிய கூட அமைதியா நிப்பாவ. இந்த பைக்ல போறவியதான் எங்கெல்லாம் கேப் கிடக்கும் அங்கெல்லாம் நூந்து நுழைஞ்சு போக வேண்டியது. ஏன்னா ஐரா அழுதுட்டே இருந்தாலும். ஆமா அஞ்சு, ஒன்னும் இல்ல, இப்ப போயிருவான்லாம். ஜூலி மக்கள் இங்க பாரு அம்மாவா. எங்க வாமிட் பண்ணியா? இரு, நான் கார் கதவை திறந்து அப்படி வரேன். ஐயோ, அண்ணே! இல்ல. அஞ்சு, அஞ்சு, நான் பேசுறது கேக்குதா? நிலன், நிலன், அஞ்சு, இங்க பாரு அஞ்சு. நிலன், ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். தண்ணிய குடிங்க, எல்லாம் சரியாகும். நிலன், அது மூஞ்சிலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாருங்களேன். அஞ்சு, நிலன், சார் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க சார். சார் பதட்டப்படாதுங்க, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டோம். இப்ப வந்துருவாவ. நிலன், இவ 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சவியலா? சரி, இவன் என் ஒய்ஃப். அவன் என் ஒய்ஃபோட அண்ணன். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். ஐயோ, இப்போ ஹாஸ்பிடல் போலாம் சார். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டோம். டாக்டர் வந்துருவாங்க. நானுமே ஒரு டாக்டர் தான். நிலன், அதான் தியா, தியா, தியா உனக்காண்டி அங்க காத்துட்டு இருக்காடா. தியா, தியா உனக்காக தான்டா. நீ அவ கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு தான் காத்துட்டு இருக்கா. 2 வருஷமா உனக்காக தான் காத்துட்டு இருக்கா. இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. உங்க 2 பேருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இப்ப ஹாஸ்பிடல் போயிடலாம். சாரியத்தான், என்னாலதான் அஞ்சுக்கா. டேய் விட்டா, இப்ப மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரமா? அதான் இங்க பாரு நிலன், தியா உனக்காண்டி கல்யாண மண்டபத்துல காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம இப்ப ஹாஸ்பிடல் போயிடலாம். டேய், ஒரு டாக்டரா என்னைய வேடிக்கை பார்க்க வச்சுட்டீங்களேடா. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டே தானே? ஆமா சார், போன் பண்ணிட்டேன். இப்ப வந்துருவாவ. இல்ல, நீங்க பாரு, நான் பேசியது கேக்குதான். தியா, 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 தியான்னு தெரியுதுல. தியா உனக்காக தாண்டா காத்துட்டு இருக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்ப ஆம்புலன்ஸ் வந்துடும். யாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல, லேசான ஒரு சின்ன அடிதான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சின்னதா 2 தையல் போட்டுட்டு நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு உனக்கு கல்யாணம், நிலன் மறந்துடாத. ஐயோ சார், வீட்டுல உள்ளவங்களுக்கு போன் பண்ணுங்க. யாராவது வந்தாவல்னா கொஞ்சம் உதவியா இருக்காவலாம். வீட்டுல எல்லாரும் இப்ப பதறிடுவாங்களே. கொஞ்சம் தைரியமா மாமாக்கு போன் பண்ணுவோமா? இல்ல அவர் பயந்துருவாரு. பேசாம அர்ஜுனுக்கு போன் பண்ணலாம். அர்ஜுன் என் நம்பரை வச்சிருக்காரான்னு கூட தெரியலையே. சரி, போன் பண்ணி பாப்போம். ஒரு நிமிஷம், இவர் எனக்கு போன் பண்ணியாரு. யாரு? வருண். ஏண்டா, அஞ்சும் வரணும் மண்டபத்துக்கு வந்த மாதிரி தெரியல. வந்தாவளா? நேத்துக்கு பார்த்தேன், அது பிறகு இன்னைக்கு பாக்கலையே. குழந்தை வந்திருக்கு. வருண் அம்மைக்கு கூட குழந்தைய பார்த்தனே. ஆமா, நானும் ஐராவா வருணோட அம்மா கூட பார்த்தனே. ஆனா அஞ்சும் வரணும் வந்த மாதிரி தெரியல. எதனா கல்யாண வேலையா, வழியில ஏதாவது மாட்டினாவளோ என்னமோ. அட்டன் பண்ண. ஹலோ, ஹலோ. அர்ஜுன், நான் வருண் பேசுறேன். என்ன அர்ஜுன்? என்னடா அழியாரு? ஹலோ, என்னன்னு சொன்னாதானே தெரியும். வீட்டுல இருந்து மண்டபத்துக்கு வந்துட்டு இருந்தோம். வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? யாருக்கு? நிலனுக்கு. எப்ப விளையாடணும்னு அறிவில்லையா? இங்க அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. 10 நிமிஷத்துக்கு முந்திதான் அவனை நான் பார்த்தேன். இது என்ன விளையாட்டு? போன் பண்ணி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவன் மண்டபத்துக்குள்ள நிக்கான். இல்ல அர்ஜுன், திருமங்கலத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். டிராபிக்ல மாட்டிக்கிட்டோமா, அதான் திருமங்கலத்தை வாங்கறதுக்காண்டி நிலன் பைக் எடுத்துட்டு வந்துட்டான். நான் உங்ககிட்டதான் பைக் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஆக்சிடென்டா? அறிவில்லையா உங்களுக்கு? எனக்கு நேரா போன் பண்ணிருக்க வேண்டியதானே? சரி, ஒண்ணும் இல்ல, பக்கத்துல எதனா ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட்டிட்டு போங்க. அர்ஜுன், எங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இல்ல. நான் ஒரு டாக்டரா இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியல. ஃபுல்லா டிராபிக். ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுறதுக்கு கூட இங்க இடம் இல்ல.
அஞ்சுக்கும் நிலனுக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. அஞ்சு பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கா. மச்சான் வருண், ஆமா அர்ஜுன், பயங்கரமா அடிபட்டிருக்கு. அர்ஜுன் அண்ணா சொல்லு நிலன். அர்ஜுன் அண்ணா கேக்குதுடா சொல்லு. டேய் எனக்கு கேக்குது சொல்லு. தியா உனக்காண்டிதான் இங்க காத்துட்டு இருக்கா. எனக்கு உனக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஏன் உனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப வருண் ஹாஸ்பிட்டல் உனக்கு கொண்டு சேர்த்துவாரு. ஏன்னா 1/2 மணி நேரத்துல நீங்க வர அவ கழுத்துல தாலி கட்டணும்ல. அர்ஜுன் அண்ணா டேய் நீ பேசியது எனக்கு கேக்குது சொல்லு. அண்ணே என்ன உனக்கு பிடிக்குமா? நிலன் பிடிக்கண்டா, ஒன்னு பிடிக்காமலா? அண்ணே நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்குமா? சத்தியமா பிடிக்கண்டா. அண்ணே நான் செத்து போயிருவேன் நினைச்சுக்கிட்டு போய் சொல்றியா? நிலன் அப்படியெல்லாம் சொல்லாத, உனக்கு எதுவும் ஆகாது. அப்படி இல்லடா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லன்னு நான் அடிபட்டு கிடக்கிறதுனால ஆறுதல் கண்டி சொல்றியா? இல்ல நிலன், உன்னை எனக்கு பிடிக்கும்டா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன நானே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கும். உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். சத்தியமாவா? சத்தியமா பிடிக்கும்டா. நான் உயிருக்கு உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி சாரா மேல சத்தியமா உன்னை எனக்கு பிடிக்கும். எப்பெல்லாம் உன்னை பார்க்கணும் அப்ப எல்லாம் கண்ணாடியில என்ன நானே பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் நிலன். அதனாலதான் நீ கடன் கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நிக்கும் போது நானே ஒவ்வொருத்தர் முன்னாடியா கடனுக்காண்டி போய் நின்ன மாதிரி எனக்கு தோணும். அதனாலதான் நானே என் கையில இருந்து 15 லட்சத்தை வட்டிக்காரர்கிட்ட கொடுத்து அதை உனக்கு கொடுக்க சொன்னேன். உன்னை எனக்கு பிடிக்காமலடா இதெல்லாம் பண்ணேன். அண்ணே இது எனக்கு போதும். நிலன் உனக்கு எதுவும் ஆகாது. இப்ப வருண் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாரு. அண்ணே என்ன உனக்கு பிடிக்கும்ல, இது போதும். நிலன் நீ என்னோட நிழல் மாதிரி. உனக்கிட்ட பேசாட்டாலும் உன் மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. சில உணர்வுகள் எல்லாம் வெளியில வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. நீ அப்படியே என்ன மாதிரிடா. என்ன நானே வெறுப்பனா. இது போதும் அண்ணே. நிலன் முடிஞ்சது ப்ரோ. நிலன் டேய், இப்படி அவளை அங்க அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டே நிலன். ஹலோ முடிஞ்சது அர்ஜுன், நம்மள விட்டுட்டு போயிட்டான். அர்ஜுன் டேய் பாத்துடா. அர்ஜுன் எப்படிடா அவன் இவ்வளவு சீக்கிரமா போலாம்? என்னால ஏத்துக்க முடியல இத. அர்ஜுன் வருண் பேசினதை கேட்டா நிலனே உனக்கிட்ட பேசிட்டான். அவன் போயிட்டான். அவன் இவ்வளவு சீக்கிரமா செத்து போகக்கூடிய ஆள் இல்லடா. அவனுக்கு இவ்வளவு சீக்கிரமா சாவு வந்திருக்க கூடாது. மச்சான் நீ ஒரு டாக்டர்டா, எத்தனை பேர் இறந்து போறத பாத்திருப்பேன். ஆனா நிலன் என் தம்பி. நான் அவன் கிட்ட பேசினது இல்லைனாலும் என் மனசுல அவன் மேல நிறைய பாசம் இருக்குடா. அர்ஜுன் எனக்கு தெரியும். அங்க பாரு எவ்வளவு ஆசாசியா காத்துட்டு இருக்கா அவனுக்காண்டி. அவன் கிட்ட போய் எப்படிடா சொல்ல முடியும் அவன் போயிட்டான்? இனிமே நீ நினைச்சாலும் வரமாட்டான்னு எப்படிடா சொல்ல முடியும்? அர்ஜுன் ரிலாக்ஸ். டேய் டேய் நிலன், ஒரு டாக்டரா இருந்து வேடிக்கை பாக்குற மாதிரி நிலைமை வந்துட்டேடா நிலன். சரி நீங்க அவங்களை எழுப்புங்க. உயிர் போயிட்டு ஒரு உயிரையாவது காப்பாற்ற முடியுமான்னு பாப்போம். அஞ்சு அஞ்சு இங்க பாரு, கண்ணம் எல்லாம் அசைக்கிறாங்க பாருங்களேன். வருண், அஞ்சு என் வருண் அழுது நான் பார்த்ததே இல்ல. எப்பவும் ஸ்ட்ராங்கா தானே இருப்பீங்க. இப்போ ஸ்ட்ராங்கா தான் அஞ்சு இருக்கேன். உனக்கு ஒன்னும் இல்ல. உன்னை இப்ப நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவேன். இரு, நான் உன்னை தூக்கியே கூட்டிட்டு போறேன். என்னால கொஞ்சம் ஆசை முடியல வருண், என்னால முடியல. அஞ்சு வலிக்குது. இப்ப கூட அழமாட்டியாடி? அழுதா உங்களுக்கு என்னமோ வலிக்கும். நான் தான் பைத்தியக்காரன். அர்ஜுனுக்கு நேரா போன் பண்ணிருக்கணும். நிலனுக்கு போன் பண்ணது ஏன் தப்புதான். வருண், எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். சஞ்சு உனக்கு இல்லாத உரிமையா? இங்க பாரு, நம்ம மயிரா அங்க பசியில துடிச்சிட்டு இருக்கா, பசியில அழுதுட்டு இருக்கா. நீ தானே போய் அவளுக்கு பசியாத்தனும். நம்ம போலாம் எந்திரி. என் வருண், உங்க வாழ்க்கையில நீங்க வேற யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்லடி, என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற எந்த பொண்ணும் இல்ல. இதேதான் 4 நாளா திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க. 100 தடவை கேட்டிருப்பேன். இந்த வருணோட வாழ்க்கையில அஞ்சு தவிர வேற எந்த பொண்ணும் இல்ல. நம்படி என்ன. உங்க கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இது எனக்கான இடம் இல்லைன்னு 2 வருஷம் தாண்டிதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. இது உனக்கான இடம்டி. 100 வருஷம் என்ன, எத்தனை வருஷம் வேணாலும் ஒன்னா வாழலாம். என்னை விட்டு உன்னை போக விட மாட்டேன். வருண், ஐராவை பார்த்துக்கோங்க. லூசு, அப்படியெல்லாம் சொல்லாத. நீ இல்லைன்னா என் வாழ்க்கை சீரோன்னு உனக்கு தெரியும்ல. நான் செத்து போறத பத்தி எனக்கு கவலையே இல்லை வருண். ஏன்னா நான் சந்தோஷமா உங்க கூட 2 வருஷம் வாழ்ந்துட்டேன். அஞ்சு நான் போனதுக்கு பிறகு அகல்யாவை கட்டி வைக்கிறதுக்கு அஞ்சு அஞ்சுக்கு பாரு, அகல்யாவை கட்டி வைக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க அகல்யாவை கட்டிக்க கூடாது. உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல அஞ்சு. வருண், நான் பேசணும். நான் பேசி முடிச்சிடுறேன். பேசுமா, கேக்கேன், பேசு. இந்த 2 வருஷம் நம்ம ஒன்னா வாழ்ந்த வாழ்க்கையில
உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே மறைச்சதில்ல. ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அது எதுவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்காண்டி நம்ம நல்லதுக்காண்டி தான் நீ மறைச்சிருப்ப. அப்படிதான் மறைச்சேன். ஆனா நானே போறேன். இனிமே நான் மறைச்சதுக்கு அர்த்தமே இல்ல. அஞ்சு, நான் மறைச்ச விஷயத்த ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். நம்ம கபோர்ட்ல என் சாரி எல்லாம் இருக்க இடத்துல அந்த லெட்டரை நான் மறைச்சு வச்சிருக்கேன். சார் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க சார். வர சொல்லிட்டோம். இந்த டிராபிக்கு நடுவுல வர முடியாம இடையில நிக்குது வண்டி. எங்க பாரு அஞ்சு, ஒன்னையாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்திடுவேன். தேவையில்லைங்க, நான் சந்தோஷமா தான் போறேன். அந்த லெட்டரை எடுத்து சத்தியமா நீங்க படிக்க கூடாது. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்காண்டி நீங்க அந்த லெட்டரை பிரிக்க கூடாது. இருக்க மாட்டேன்டா, படிக்க மாட்டேன். நீங்க படிக்க கூடாது வருண். இது என் மேல சத்தியம். படிக்க மாட்டேன் அஞ்சு, படிக்க மாட்டேன்டி. எனக்கு ஒண்ணு தவிர வேற எதுவுமே தேவையில்லை. வருண், ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். லூஸ் மாதிரி பேசாத அஞ்சு. நான் சொல்லதை கேளுங்க. நான் பேசணும் உங்ககிட்ட. நான் பேசி முடிக்கல வருண். சரி பேசு. அந்த லெட்டரை நீங்க எடுக்கணுமே தவிர படிக்க கூடாது. நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அது அகலியாவா இருக்க கூடாது. பண்ண மாட்டேன்டா. உன்னை தவிர வேற எந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். வருண், உங்களுக்காக ஒண்ணு. அஞ்சு, எனக்காக ஒண்ணு. உங்களுக்காக ஒண்ணு. வருண், இது வரைக்கும் நான் இருந்ததுனால நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எப்ப இந்த உலகத்தை விட்டு அஞ்சு போறாளோ அந்த செகண்ட்ல இருந்து உங்க வாழ்க்கையில அர்ஜுனன் என்ன நினைக்கானோ அதுதான் நடக்க போகுது. அவன் எடுக்க முடிவு படிதான் உங்க வாழ்க்கை மூவ் ஆக போகுது. என் வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு அர்ஜுன் யாரு? இங்க பாரு அஞ்சு, நீ பேசியது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு தான் வருண் ஒண்ணுமே புரியாம இருந்து ஒரு வாரத்துக்கு முந்திதான் எல்லாம் புரிஞ்சுது. எப்போ நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றீங்களோ அந்த பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்துதான் நான் எழுதி வச்சிருக்க லெட்டரை நீங்க ரீட் பண்ணணும். அஞ்சு, ஆனா எக்காரணத்தை கொண்டும் அகல்யாவை மட்டும் நீங்க கட்டிக்க கூடாது. இது ஐயா மேலையும் என் மேலையும் சத்தியம். உங்க வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது எல்லாம் அந்தந்த நேரத்துல அர்ச்சனை மூலமாவே நடக்கும். அஞ்சு என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. வருண், இந்த உலகத்துல கடவுளோட திட்டத்துக்கு எதிரா மனுஷன் என்னதான் பிளான் போட்டாலும் அவன் போட்ட கணக்கு தான் இங்க நடக்கும். அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவ. ஆனா விதிய பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையில கடவுள் போட்ட பந்தம் நான் இல்ல. இல்லைன்னா நான் பிறந்ததுல இருந்தே அர்ஜுனனைய கூடவே இருக்கான். ஒரு நாள் என் கூட பேசினது இல்ல. கடவுள் போட்ட பந்தம் தான் காலத்துக்கு நிலைச்சு நிக்கும். அதான் அர்ஜுனனை இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த பந்தத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்ல. அஞ்சு என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும், உங்களுக்கு எல்லாம் புரியும். நீங்க என்ன ஒரு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணுங்க வருண். நான் போனதுக்கு பிறகு நீங்க என்ன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அது அகல்யாவா இருக்க கூடாது. நான் போனதுக்கு பிறகு அகல்யாவை உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாவ. ஆனா நீங்க கட்டிக்க கூடாது. அதே மாதிரி நீங்க கட்டிக்க போற பொண்ணு கூட சேர்ந்துதான் அந்த லெட்டரை ரீட் பண்ணுவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. ப்ளீஸ் வருண், சத்தியம் பண்ணுங்க வருண். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவுமே புரியல அஞ்சு. ஆனா எனக்கு என்னமோ சொல்ல வர. சத்தியம் கேட்கன்னு மட்டும் தான் எனக்கு புரியுது. சத்தியம் பண்ணிட்டேன். இது போதும் வருண். அஞ்சு, எப்படி என்ன தனியா விட்டுட்டு நீ போலாம்? என் பொண்டாட்டி நீ, அவன் என் மச்சான். டாக்டருக்கு படிச்சிருந்த பிறவும் உங்க 2 பேரையும் காப்பாத்த முடியாத பாவியா போயிட்டானே. அங்க ஒருத்தி அவனுக்காண்டி காத்துட்டு இருக்கா. அவளுக்குன்னு யாருமே இல்ல அவனை தவிர. எனக்குன்னு ஒன்ன தவிர யாருமே இல்ல. எங்க 2 பேரையும் எப்படி இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க போகலாம்? அஞ்சு, மச்சான் ரிலாக்ஸ் ஆகுடா. நீ தானே வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். என்னால முடியாதுடா. அவன் எப்படிடா இவ்வளவு சீக்கிரமா எங்களை எல்லாம் விட்டுட்டு போலாம்? சாராக்கு அவனை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவ தாங்கிப்பான்னு நினைக்கிறியா? அண்ணனை பிடிக்குமான்னு கேட்டான் பாத்தியா? என் நெஞ்சே வெடிச்சிருச்சுடா. மச்சான், அவன் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நான் சொல்லாமலே உனக்கு தெரியும். நீ கூட அப்பப்ப அதை வச்சு நக்கலா கிண்டல் அடிப்ப. எப்படிடா இவ்வளவு சீக்கிரமா அவன் போலாம்? ரொம்ப நல்லவன் கார்த்திக், என்னை விட நல்லவன்டா. அவன் இப்படி இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க கூடாது. அர்ஜுன், உன் வலி எனக்கு புரியுது. கார்த்திக், அந்த பொண்ணு தியாக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. யாரோ வந்து பிரச்சனை பண்ணி அவன் தெரிஞ்சதும் எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் போயிருப்பேன். ஆனா அந்த செகண்ட் நான் துடிச்சது நிலனுக்காண்டிதான். ஒரு செகண்ட் கூட தாமதிக்காம போனதுக்கு காரணம் நிலன் தாண்டா. இவனுக்காக தான் ஓடி போனேன். இவனுக்காக தாண்டா
அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் ஜெசிகா கிட்ட கூட இது வரைக்கும் முகம் கொடுத்து 4 வார்த்தை பேசினது இல்ல. காப்பாத்திட்டு நான் உடனே வந்திருக்கலாம். ஆனா அங்க பாதுகாப்பா இருந்ததுக்கு காரணம் நிலனுக்காண்டி. எப்படிடா அவன் அவளை தனியா தவிக்க விட்டுட்டு போவான்? கல்யாண கோலத்துல நிக்க பொண்ணு எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல எனக்கு. நீ இறந்து போனேன்னுலாம் நான் நினைக்கல. ஆனா இறந்து போயிட்டேன். இதுதான் கடவுள் என் பக்கம் இருக்கிறதுக்கான சாட்சி. அவ கழுத்துல நீ கட்டதுக்காண்டி எடுத்துட்டு போன திருமாங்கல்லே என் கண்ணு முன்ன கிடக்கு. உன்னைய கொலை பண்ணணும்லாம் நான் நினைக்கல. வேற ஏதாவது பிளான போட்டு கேப்ல நுழைஞ்சு தியா கழுத்துல தாலியை கட்டிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா அந்த கடவுளே எனக்காண்டி சூப்பரா பிளான போட்டு கொடுத்துருக்காரு போலயே. ஒருவனா இந்த பிரவீன் நிலன் இறந்து போயிட்டான்னு இது வரைக்கும் மண்டபத்துல யாருக்கும் தெரியல. இப்ப நம்ம போய் சொன்னா கல்யாணம் நின்றோம். அதுவும் தியாக்கு தெரிஞ்சதுனாலே போதும். சோ யாருக்கிட்ட சொல்லணுமோ அவியலுக்கிட்ட சொல்லி நம்ம காய நகர்த்தலாம். இளவு வீடு கல்யாண வீடா மாறப்போகுது. ஆனா மாப்பிள்ள யாரு? அதுவும் எல்லார் சம்மதத்தோடையும். என்ன யானே அழுதுகிட்டு இருக்க? உன் கண்ணுல கண்ணீர் வந்து நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏன் அழுதுகிட்டு இருக்க? அண்ணே கார்த்திகனா, நீ இடிஞ்சு போயிருக்க. என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னதான் நடந்தது அப்படி எங்ககிட்ட சொன்னாதானே தெரியும். நீங்க இப்படி இடிஞ்சு போய் இருந்து நான் பார்த்ததே இல்ல. இப்படி இடிஞ்சு போய் அழிய அளவுக்கு என்ன நடந்துட்டான்? அர்ச்சனை பியாரா, நீ எப்ப பார்த்தாலும் கோவமா மூஞ்சி வச்சுதான் நாங்க பார்த்து பழக்கம். இப்படி அழுது உடைஞ்சு போயிருக்கிய. இத பாக்கிறதுக்கு எங்களுக்கே தம்பில்ல. உன் தங்கச்சி எப்படி தாங்குவா? என்ன யாரும் சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அர்ஜுன் சொல்லிரு. என்னால முடியாது. உங்களால முடியாது, உன்னால முடியாதுன்னா என்ன அர்த்தம்? கவின் நிலன் எங்க போயிட்டான்? அப்பா எனக்கு தெரியாது. நானும் அண்ணனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். நிலனை காணல, அஞ்சுவோ காணல, வருண் மாப்பிளையே காணோம். சாமி வேற திருமாங்கல் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. திருமாங்கல்யத்தை காணல. இங்க என்னதான் நடக்குது? எப்ப பார்த்தாலும் கோவமா இருக்கவே அழுதுகிட்டு இருக்காவ. வாயை திறந்து என்ன யாருன்னு சொன்னாதானே தெரியும் எங்களுக்கு. அர்ஜுன் தம்பி, நீங்க அழுது நாங்க பார்த்ததே இல்ல. ஏன் என்ன ஆச்சு? என்ன நடந்தது? அவர் வாயை திறக்க மாட்டாரு. ஏய் கார்த்திக், என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? அங்கிள் சொல்லு. நிலன் நிலனுக்கு என்ன? நிலன் நிலன்னு சொல்லுவாங்களே தவிர நிலனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டாவ. பிரவீன், நிலன் எங்க? அங்கிள், நிலன் இனிமே வரவே மாட்டான். அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்படி கும்பலா இருக்கியாவன்னு தெரியலையே. வரவே மாட்டானா என்ன அர்த்தம்? நிலன் மட்டும் இல்ல அங்கிள், உங்க பொண்ணு அஞ்சும் இனிமே திரும்ப வர மாட்டாங்க. இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண வீட்ல வந்து அபசகுணமா பேசிட்டு இருக்கான். நிலன் வர மாட்டான், அஞ்சு வர மாட்டானே. அவளுக்கு ஃப்ரெண்ட் தானே. அப்படிதான் மூளை கலங்கி திரிவான். டேய், திரும்ப வர மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கிள், நிலன் அஞ்சும் இறந்து போயிட்டாவ. பிரவீன், அண்ணே நீங்க அன்னைக்கு ஃப்ரெண்ட். அண்ணனை அப்படி சும்மா கூட சொல்லிடாதீங்க. எங்களால தாங்க முடியாது. பிரவீன், எங்க வந்து என்ன பேசிய? உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். இங்க இருக்கவையெல்லாம் கேட்டுட்டு இருப்பான்னு நினைச்சியா? கவின், சத்தியமா பார்த்துட்டு தான் வரேன். திருமாங்கல்யம் வருண் கிட்ட இருந்திருக்க போல. டிராபிக்ல வண்டி ஓட்டிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துட்டு வர சொல்லிருப்பாரு வருண். நிலன் பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம திருமாங்கல்யத்தை வாங்கறதுக்கு போயிருக்கான். அஞ்சும் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி வந்திருக்காவ. வார வழியில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாவ. இது அர்ஜுனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அர்ஜுன் அழுதுகிட்டு இருக்காரு. ஏயா, என்னையா சொல்ல? எப்ப அர்ஜுன் என்ன சொல்ல? இவன் என் பிள்ளைகள் 2 பேருக்கும் என்னதான் ஆச்சுது? கார்த்திக், அவ சொல்லதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நீ சொல்லு. அங்கிள், பிரவீன் சொல்லியது உண்மைதான். நிலன் அஞ்சுவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாவ. ஐயோ, என் பிள்ளைகள் 2 பேரும் நான் நம்ப மாட்டேன். நான் கண்ணால பார்க்காம நம்ப மாட்டேன். கண்ணா, விளையாடல இல்ல நீ. இல்ல அங்கிள், வருண் அர்ஜுனுக்கு போன் பண்ணியிருந்தாரு. நிலனும் அர்ஜுனும் போன்ல பேசிக்கிட்டாவ. பேசிட்டு இருக்கும் போதே உயிர் போயிட்டு. என்னப்பா சொல்ற? பிள்ளைகள் 2 பேரும் என்னை விட்டு போயிருக்க மாட்டாவ. தங்கம், இவையெல்லாம் போய் சொல்லாவ. ஆனா அஞ்சு இறந்தது இப்ப பிரவீன் சொல்லிதான் தெரியும். ஆனா பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்தது உண்மை அங்கிள். அங்க ஒருத்தி அவனுக்கு அடி காத்துக்கிட்டு இருக்கா. அர்ஜுனனா, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? என் பேத்தி நிலன் தம்பிக்கு இப்படி ஆனது தெரிஞ்சா அவ உயிரே விட்டுருவா. அவ அது பிற உயிரோட இருக்க மாட்டா. யாரு? உங்க பேத்தியா? அவ நல்ல கல்லு மாதிரி தானே நிக்கா. அப்பே அந்த 5 கிட்ட படிச்சு பேசினேன். உனக்கு மாப்பிளைக்கு கல்யாணம் ஆயிட்டு இனிமே ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளு கூட சுத்தி அதை நடத்த சொல்லு. இவன் வாய்க்கே அழிச்சு விடுவான்னு படிச்சு பேசுனே கேட்டாளா? இப்ப அவள்னால அவ மட்டும் என் பிள்ளை வாழ்க்கையில வராம இருந்திருந்தா என் பிள்ளைகள் 2 பேரும் இப்படி என்னை விட்டுட்டு போயிருக்காதுலாம். அவ என்னைக்கு இந்த வீட்டு வாசல்ல மிதிச்சாலோ அவ ராசி அன்னையில இருந்து என் பிள்ளைகள் 2 பேரும் அவளுக்கு பிடியில பாடா பட்டுட்டு இருக்காவ. இல்லம்மா, தியா யாரையும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டா. நிலன் தம்பி போனது மட்டும் தியாக்கு தெரிஞ்சதுன்னா உயிரோட இருக்க மாட்டா. அடுத்த நிமிஷமே நிலன் தம்பி போன இடத்துக்கு என் பேத்தியா போயிருவாளே. உன் பேத்தியா? அவ என்னமோ எத்தனை உயிரை எடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. தங்கம், இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? நீ என்ன பேசியா?
இங்க சும்மா இருங்க. அவ மட்டும் என் பிள்ளை வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னைக்கு என் 2 பிள்ளைகளும் உயிரோட இருந்திருக்காளா? அவ வர பைதான் வருண் மாப்பிள்ள வாழ்க்கைய அழிக்கலான்னு பார்த்தா. இப்ப என் 2 பிள்ளைகளும் அவளால உயிரை விட்டுருக்காவ. அவ இங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. தங்க எதுக்கு கூட முடிச்சு போட. ஆமா தங்கம், அவ என்ன கனவா கண்டா இவன் உயிர் போவா அப்படின்னு? நம்ம பிளான இந்த தங்க சொதப்பி விட்டுருமோ? இத கேட்க நம்மளாலே தாங்க முடியலையே. அந்த பிள்ளை எப்படி தாங்க நினைச்சு பாத்தியா? என் பிள்ளைங்க உயிர் போனதுக்கு அவ உயிர் போயிருக்கலாம்ல. தங்கம் சே, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த பொம்பளை பாருடா. பவி வெளிய என்னமோ சத்தம் கேக்குது கண்டியா? என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். ஏ கல்யாண பொண்ணு, நீ நில்லு, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். இருடி, நானும் வரேன். தியா, உன்னை வெளிய கூப்பிட்டச்சுலதான் நீ வெளிய போனா. நீ உள்ளே நில்லு, நான் போய் பாத்துட்டு வந்துறேன். ஐயோ, நிலன் தம்பி உயிரோட இல்லைன்னு தியாக்கு தெரிஞ்சதுன்னா அவ அடுத்த நிமிஷம் தூக்கல தொங்கிடுவாளே. என் புள்ள உயிரே போயிட்டு இந்த அம்மா என்னடானா அவ பியாத்திய நினைச்சு புலம்புது. பவி, தியா, என்னடி கண்ணுல கண்ணீர் கட்டி நிக்குது? இல்ல தியா, தூசு எங்க காட்டு? இல்ல இப்பதான் அம்மா ஊதி விட்டாவ. கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஓ, நிலன் வெளியே நிக்காரா? கல்யாணத்துக்கு எடுத்தாருல அந்த துணியை போட்டுட்டாரா பாத்தியா? ஆமா தியா, போட்டுட்டாரு. போட்டுட்டு போயிட்டானா? என்னடி சொல்ல? இல்ல, இவ்வளவு நேரமா இதுலதான் நின்னுகிட்டு இருந்தாரு. இப்பதான் போன் பேசி மண்டபத்துக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? எனக்கு நிலன் போட்டிருக்க துணியை பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு சுடிதார் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நல்லா இருக்குடி. நல்லா இருக்கா? நீ பார்த்தலாம் ஏண்டி ஒரு போட்டோ எடுத்துருக்கலாம்ல? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பார்க்க போறல்ல, அதான். ராத்திரி ஃபுல்லா உறக்கமே வரல பவி. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. இது பரவல இருந்து நாங்க புருஷன் பொண்டாட்டிலாம். அது பரவ என்னமோ கொஞ்ச நாளையில அம்மா அப்பா. தியா, சந்தோஷமா இருக்கால? உனக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறேன்னு தெரியல. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கு வந்துடப்படாது.